नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपतायिने गौरगतदामताय नगरग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं सदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं चाक्रजं सगणरघुनाथान्वितम् तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तिभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பிரணாம் ஸ்மிருதாஜி. மூன்றாவது காண்டம், முதல் புத்தகம், அத்தியாயம் 13, ஸ்லோகம் 46. கரெக்டுங்களா? 46 மாதாஜி. என்ன மெத்தட் சொல்றீங்க? 13 அத்தியாயம் 13. ஆமாங்க. பதம் 46வது ஸ்லோகம். ஓ, அவ்வளவு தூரம் போயிட்டீங்க. மைத்ரேய உவாச்ச இதி உபஸ்தீயமானோ அசௌ முனிபிர் பிரம்மவாதிபிஹ ஷலிலேஷ்வக்ராக்ராந்த உபாதத்தாவிதாவனிம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிறாங்க மாதாஜி. படைங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் மைத்ரேயர் கூறினார், பகவான் இவ்வாறு மாமுனிவர்கள் மற்றும் ஞானிகளினால் துதிக்கப்பட்ட பின்னர் பூமியை தனது காலடி குழம்புகளினால் தொட்டு நீரின் மேல் இட்டார். பொருளரே, இறைவனது கற்பனை கெட்டாத அற்புத சக்தியினாலேயே பூமியானது நீரின் மீது இடப்பட்டது. பகவான் எல்லாம் வல்லவர் ஆவார். அதனால் அவர் மிகப்பெரிய கிரகங்களை கூட அவர் விருப்பப்படி நீரிலோ வானிலோ நிறுத்த முடியும். மனிதனின் துளியளவு மூளைக்கு பகவானின் சக்திகளை அளந்தெறியும் திறன் இல்லை. மனிதனின் இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என்பதற்கான விதிகளை பற்றி தெளிவற்ற விளக்கங்களை தரலாம். அவற்றினால் வீட்டறிய முடியாதவற்றை உணரக்கூடியதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் மனிதனின் சிறிய மூளை பகவானின் செயல்களை உணரும் திறன் அற்றதாகும். ஆகையினாலேயே அச்செயல்கள் கற்பனை கெட்டாதவை என்று கூறப்படுகின்றன. எனினும் கிணற்று தவளை தத்துவவாதிகள் இன்று வரை ஏதேனும் கற்பனையான விளக்கங்கள் தருவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப மைத்ரேயர் சொல்றாரு, மைத்ரேய மாமுனிவர் சொல்றார், பகவான் இவ்வாறு மாமுனிவர் மற்றும் ஞானிகளால் துதிக்கப்பட்ட பின்னர் பூமியை தனது காலடி குழம்புகளினால் தொட்டு நீரின் மேல் இட்டார். இப்போ பகவான் இப்ப வராக அவதாரம் எடுத்திருக்கிறார். எதற்காகனா பக்தர்களை காப்பதற்காக, யதாகி தர்மஸ்ய, அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும், தன்னுடைய சாதுக்கள் அப்படின்னா பக்தர்களை காப்பதற்காகவும் எப்பொழுதுமே அவதரிக்கிறார். நாம பாக்குறோம். பரித்ராணாய சாது நாம் வினாச்சாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகங்களாக அவர் தோன்றிக்கொண்டே இருக்கிறார். இப்ப இங்க வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை கொள்றதுக்காக இங்க வந்திருக்கார். அவர் தோற்றத்தை கண்டு அவர் தான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முனிவர்கள், தேவர்கள், அந்த மேலுலக வாசிகள், கந்தர்வர்கள் இவங்க எல்லாருமே பகவானை புகழ்கிறார்கள். அப்போ பகவானுடைய இந்த கற்பனைக்கு எட்டாத சக்தி எப்படி அவர் எல்லா உலகங்களிலும் பரவி, அவர் தலை முதல் பாதம் வரை அவர் தலை அங்க தோன்றதுனாலதான் உயர்ந்த கிரகங்கள்ல சத்தியலோகம்,
தபோலோகம், ஜனலலோகம், மகர்லோகம், இப்படி எல்லா லோகங்களிலும் பகவானுடைய தோற்றம் தெரியறதுனாலதான் அவங்க பகவானை துதித்து பாடுகிறார்கள். அப்ப பகவான் எப்படி இவ்வளவு பெரிய ரூபம் எடுக்கிறார், இப்படி செயற்கரிய செயல்களை செய்கிறார் அவரது கொம்புகளின் மூலமாக. வசன்னி தசன சிகரே தரணி தவலக்னா சசன்னி கலங்க கலேவ நிமக்னா கேசவத்ருதா சுகர ரூபா ஜெய் ஜெகதீச ஹரே, ஜெய் ஜெகதீச ஹரே. அவர் வந்து அந்த கொம்புகள், அந்த பன்றியினுடைய கொம்புகள் இருக்கு இல்லையா, அந்த கொம்புகள்லயே அவர் இந்த பூமியை வந்து தாங்கி வெளியில கொண்டு வர்றார். அது எப்படி இருக்குன்னா நிலவின் ஒரு நிழல் போல இருக்கின்றது. நிலாவோட நிழல் நம்மளுக்கு கீழே தெரியும் இல்லைங்க, அது போல அந்த பூமி வந்து அவ்வளவு சின்ன ஒரு பால் மாதிரி அவர் தூக்கிட்டு வர்றார் ரொம்ப சுலபமா. ஆனா இந்த கிணற்று தவளை தத்துவவாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள சிறு மூளையை கொண்டு, நாம யாருன்னா அணுவிலும் அணு. நாம பகவான் வந்து தன்னுடைய மயிர்கால்கள் மூலமாக எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை படைக்கிறார். அந்த ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில நாம அந்த பிரபஞ்சத்தின் ஒரு லோகம், அந்த மத்திய லோகமான பூமியில, அந்த பூமியில நாம ஏதோ ஒரு கண்டத்துல, ஆசியா கண்டத்துல, அதுலயும் ஒரு நாட்டுல, இந்தியாங்கிற ஒரு சின்ன பகுதியில, நீங்க மேப்பு பார்த்தா தெரியும், இந்தியால ஒரு சின்ன உண்டு இருக்கும். அதுல ஒரு பகுதியில நாம தமிழ்நாடுங்கிற ஒரு மாவட்டத்துல, கோவை மாநிலம், மாநிலத்துல, கோவை மாவட்டத்துல தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துல, இந்த அதுலயே ஒரு கிராமத்துல, அதுலயே ஒரு தெருவுல, அதுலயே ஒரு சின்ன வீட்டுல, அதுலயே ஒரு எறும்பு சைஸ் விட கம்மியான அணு அளவிலும் அணுவான நாம சிறு மூளை. அதுல அந்த சிறு மூளையை கொண்டு நம்ம முதுக கூட இன்னைக்கு பார்த்தது கிடையாது. நம்ம முதுக பார்க்க முடியாத நாம பகவானை வந்து அறிய முற்படுகின்றோம். பகவானுடைய ஆற்றல்கள் அளவிற்கு அடியது, கற்பனை கெட்டாதது, அச்சிந்திய. அப்ப யாராலும் பகவானுடைய தோற்றத்தை பற்றியோ அவரது சக்திகள் பற்றியோ, எண்ணிலடங்காத சக்திகள், அனந்த அச்சிந்திய அச்சிந்திய ஸ்வரூபம் அப்படின்னு நாம பிரம்ம சம்ஹிதியில பாக்குறோம். அப்படி கிணற்று தவளைகள் என்ன பண்ணுமா, ஏதோ ஒரு தவளை கடல்ல இருந்து தப்பி வந்து கிணற்றுல விழுந்துரும். அந்த தவளை சொல்லுமா, இப்படி வந்து நான் கடல்ல இருந்தேன், அந்த கடல்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ஆழம் அகலம் நீளம் இதெல்லாம் அளவிட முடியாது அப்படின்னு. அப்ப கிணற்று தவளை நம்பவே மறுக்குது. இல்ல நீ பொய் சொல்ற, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்ப இல்ல, அந்த தவளை சொல்லுது, நிஜம்தான் நான் சொல்றது, அங்கிருந்துதான் இங்க வந்துட்டேன், இங்க விழுந்துட்டேன், நான் இந்த பக்கம் வந்து அப்படியே இங்க எட்டி பார்த்தேன், விழுந்துட்டேன். அப்படியா, உன்னோட கடல் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு வயிற்ற உப்பி வாயை உப்பி காய்ச்சான். இல்ல இதை விட பெருசு அப்படின்னு மறுபடியும் உப்புச்சான். இல்ல இதை விட பெருசு அப்படின்னு மறுபடியும் உப்பி காட்டுச்சான். அப்படியே வெடிச்சு போயிடுச்சான். அது மாதிரிதான் கற்பனை தத்துவவாதிகள் பகவானை பற்றிய விளக்கங்களை இப்படி கற்பனையிலேயே சொல்ல முயற்சிக்கிறாங்க. கடவுள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த கிரகங்கள் எல்லாம் தானா தோன்றுச்சு, அதெல்லாம் தானா வெடிச்சு பிரபஞ்சங்கள் உண்டாச்சு, இந்த உயிர்வாளிகள் எல்லாம் தானா உருவாச்சு, அணுக்கள் எல்லாம் தானா அணுக்கள் எல்லாம் உண்டாகி அது ஒன்று சேர்ந்து நம்ம மனித உடல் கிடைச்சது அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்றாங்க. அப்ப பகவானுக்கு வந்து ரூபம் கிடையாது, எப்பயாவது அவர் மனுஷ ரூபத்துல வந்தாலும் கூட அவர் இறந்தப்புறம் மறுபடியும் அவர் வந்து கடவுளாயிடுறார். அது போல நாமும் வந்து மனுஷ ரூபத்துல இருக்கிறோம், இறந்தோன்னா நாமும் கடவுளாயிடலாம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா பேசிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் தவளை தத்துவவாதிகள். ஏன்னா பகவானை அவங்க வந்து சாஸ்திரங்கள் கொண்டு அவங்க புரிஞ்சுக்க முற்படுவதில்லை. ஏன்னா எல்லாவற்றிற்கும் சாஸ்திரம்தான் ஆதாரம். அப்போ இது வந்து ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர பிராணேதி பஞ்சதத்துவ அந்த பஞ்சராத்திர விதிகள் அதையெல்லாம் கொண்டுதான் நாம் பகவானை புரிந்து கொள்ள வேண்டும், வழிபட வேண்டும். அடுத்தது ஸ்லோகம் 47. ச இத்தம் பகவான் உர்வீம் விஸ்வசேன பிரஜாபதிஹி ரசாய லீலா யோன்னீதாம் அப்சு யஸ்ய யயௌ ஹரிஹி.
ஹரே கிருஷ்ணா. படிங்க படிங்க. மாதாஜி, படிங்க படிங்க. படிங்க மாதாஜி. இல்ல படிங்க மாதாஜி, நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக உயிர்களை காப்பவரும் முழுமுதற் கடவுளுமான பகவான் விஷ்ணு நீரினுள் கிடந்த பூமியினை எடுத்து வந்து மீண்டும் நீரின் மேல் அதனை மிதக்கும்படி விட்டுவிட்டு தனது இருப்பிடம் சென்றார். பொருளுரை. முழு முதற் கடவுளான பகவான் விஷ்ணு தனது விருப்பத்தின் பேரில் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இப்பௌதீக உலகில் பல்வேறு எண்ணிலடங்கா அவதாரங்கள் எடுத்து மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை அடைகிறார். அவர் தன்னை பிறப்பித்துக் கொள்ளும் பொழுது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவதாரம் என்பதற்கே அவதரிக்கின்றவர் அல்லது பிறக்கின்றவர் என்றே பொருளாகும். பகவானோ அல்லது அவரது சிறந்த பக்தர்களோ இப்பூமிக்கு வந்தாலும் அவர்கள் நம்மை போல் சாதாரண உயிர்கள் அல்லர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப பகவான் வந்து பற்பல அவதாரங்கள், எப்படி கடல் அலைகளை எண்ண முடியாதோ அது போல அவர் வந்து அவதரிக்கின்றார். பிறப்பில்லாதவர் பிறப்பெடுக்கிறார், பிறப்பற்றவர். அவர் வந்து எப்பவுமே பிறக்கிறது கிடையாது. அப்ப இது நாம வந்து பகவத்கீதையில பாக்குறோம். அவர் என்றும் பிறப்பதில்லை, அவர் தோன்றுகிறார் மறைகிறார். சூரியன் எப்படி உதிக்கின்றது மறைகின்றது, அது போல பகவான் வந்து அவருக்கு பிறப்புங்கிறதே கிடையாது. அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம். ஆனா இங்கே பக்தர்களுக்காக அவர் தன்னை அவதரித்துக் கொள்கிறார். பகவானோ அல்லது சிறந்த பக்தர்களோ பூமிக்கு வந்தாலும் நம்மை போல் சாதாரண உயிர்வாளிகள் கிடையாது. சிறந்த பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாதர், ஆச்சாரியர்கள், அவங்கெல்லாம் வந்து பார்ப்பதற்கு மனித தோற்றத்தில் இருந்தாலும் நாம் அவங்கள சாதாரண மனிதர்களாக எடை போடக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் பகவானுடைய அந்தரங்க சேவகர்கள். அதனால அவங்க வந்து எப்பவுமே மேஜிக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நான் பார் பகவான்கிட்ட இருந்து வந்திருக்கேன் பார், உனக்கு கையிலிருந்து விபூதி வரவழைச்சு தரேன், நான் கையிலிருந்து ஒரு சிலை வரவழைச்சு தரேன், கையிலிருந்து தங்கத்தை வரவழைச்சு தரேன், இப்படி மேஜிக் காட்ட அவங்க வரல. நம்மளை எல்லாம் மீண்டும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு செல்வதற்காக, நம்மளுக்கு அந்த பக்குவத்தை ஞானத்தை தருவதற்காக, முழுமையை தருவதற்காக அவங்க வந்திருக்காங்க. சோ அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேக்ஞானம் ஞானின தத்துவ தர்சன அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை, அந்த தர்ஷனத்தை நாம அடையணும். ஞானிகள் கிட்ட அடக்கத்துடனும் பணிவுடனும் கேள்விகள் கேட்டு நாம முன்னேற பார்க்கணும். பதம் 48. யஏவம் ஏதாம் ஹரி மேதசோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயினஹ ஸ்ருண்வீத பக்தியா ஸ்ரவயேத ஓஷதிம் ஜனார்தனோ அஷ்யாசு ஸ்ருதி பிரசீததி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மதிப்பு மிக்க இம்மா கதையினை பகவான் வராகரை பற்றிய மங்களகரமான இந்த உயர் சரிதத்தினை பக்தி தொண்டின் உணர்வோடு எடுத்து கூறினாலும் கூற கேட்டாலும் அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவான் அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைவார். பொருளுரை. ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவான் தோன்றி செயல்பட்டு தன்னை போலவே உன்னதமான அவதாரத்தின் உயர்ந்த சரீரத்தையும் விட்டு செல்கிறார். நாம் அனைவரும் அற்புத கதைகளை கேட்பதில் மிக்க ஆவலுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அக்கதைகள் மங்களகரமானதாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ இல்லை. ஏனென்றால் அவை பருப்பொருள்களை அடக்கிய இயற்கையின் இழித்தன்மை வாய்ந்தவை ஆகும். ஒவ்வொரு உயிரிலும் உயர்தன்மை வாய்ந்த ஆத்மா உள்ளது. அதனால் லௌகீகமான எதுவுமே அவனுக்கு மங்களகரமானது அல்ல. ஆகையினால் புத்திமான்கள் பகவானின் உன்னத செயல்களை பற்றிய சரிதங்களை கேட்கவும் கேட்பதற்கு காரணமாகவும் இருத்தல் வேண்டும். இவைகளே உலகியல் தலைகளை உடைக்க கூடியவை ஆகும். அவரது அளவற்ற கருணையினாலேயே பகவான் இப்பூமிக்கு வந்து அவரது கருணைமயமான செயல்களை இங்கே நிரந்தரமாக விட்டு செல்கிறார். அவற்றின் மூலம் பக்தர்கள் மிகவும் உயர்ந்த நன்மைகளை அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது வந்து இந்த மொழிபெயர்ப்பு பொருளுரை நாம மேலோட்டமா படிச்சோம்னா நம்மளுக்கு சாதாரணமா தான் புரியும். ஏன் நாம பகவானுடைய கதைகளை, அவருடைய நாமம், ரூபம், பெயர், லீலைகள் இதையெல்லாம் கேட்கணும். அப்ப வந்து நாம டெய்லி படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரேயர் பண்றோம்,
நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. உத்தம ஸ்லோகே அப்படின்னா உன்னத பாடல்களால் பாடப்படுபவரான பரமபுருஷ பகவானுக்கு நாம அன்பு தொண்டு செய்யறோம். அப்ப உத்தம ஸ்லோக வார்த்தையா அவர் உத்தமர் அப்படின்னு சொல்லப்படுறார். உத்தம ஸ்லோகங்களால் வர்ணிக்கப்படுகின்ற அந்த உத்தமரை நாம எப்போ கேட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கும் அவருக்கும் ரொம்பவே 100% சம்பந்தம் இருக்கிறது. இது சம்பந்த ஞானா, அபிதேயா பிரயோஜனா. அதுல இதுல சம்பந்த ஞானா. எப்படி உங்க தாய்க்கும் தந்தைக்கும் நீங்க ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கீங்க, ஏன்னா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், அவங்க உடல்ல தாயோட உடல்ல இருந்து வந்ததுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. எல்லா உறவினர்களையும் விட உங்க தாய் தந்தை உறவு அப்படிங்கிறது மிகவும் நெருக்கமானது இல்லைங்களா? அது மாதிரி கணவனுக்கும் நீங்க நெருக்கமானவங்க. அது போல மிகுந்த நெருக்கமான உறவு பகவான் கிட்டக்கு நம்மளுக்கு இருக்கு. அப்ப பகவானுடைய குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த பகவானுடைய குணங்களும் நம்மளோட குணங்களும் ஒத்து போனாதான் அங்க ஒரு யூனிட்டி இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அப்ப மகிழ்ச்சியும் இருக்கும். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கீங்க, கணவன் ஒரு போக்கு, நீங்க ஒரு போக்கு, அம்மா ஒரு போக்கு, அப்பா ஒரு போக்கு, பிள்ளை ஒரு போக்கு. சோ எல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், எல்லாருமே வேற வேற நினைவுகள். நான் பிசினஸ் பண்ணா நல்லதுன்னு பையன் நினைக்கிறான், இல்ல இவன் படிக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க, இல்ல இவன் விளையாட்டு துறையில போனாதான் இவன் நல்லா இருப்பான்னு அவங்க அப்பா நினைக்கிறாங்க. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா அந்த வீட்டுல எப்படி நிம்மதி இருக்காதோ, அது போல பகவானுடைய உத்தம குணங்கள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, ஏன்னா பகவானுக்கு நம்மளுக்கு நெருங்கிய உறவு இருக்கின்றது. ஏன்னா உள்ள பரமாத்மாவாக நம்முடன் இருக்கிறார். அப்போ அந்த பரமாத்மா ரொம்ப பவர்ஃபுல், நம்மள மாதிரி கிடையாது. ஆத்மா பௌதிகத்துல ஈடுபட்டிருக்கு. பௌதிகம் அப்படிங்கிறது மிகவும் இழிந்த ஒண்ணு. ஆனா ஆன்மீகம், ஆத்மா அப்படிங்கிறது ஆன்மீகத்திற்கு உட்பட்டது. ஆனா அதை நாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன பண்றோம், தவறுதலாக அதை பௌதிகத்துல ஈடுபடுத்துறோம். அதனால துன்பம் தான் கிடைக்குது. ஆனா ஆத்மாவுக்குரியது ஆனந்தமயோ அபியாசாத். அந்த ஆனந்தம் நம்மளுக்கு ஆன்மீகத்துலதான் கிடைக்கும். அப்ப ஆன்மீகம் எங்க கிடைக்கும்? உத்தம ஸ்லோக வார்த்தையான உத்தமரிடமிருந்துதான் கிடைக்கும். பகவானை பற்றிய செய்திகள் தான் ஆன்மீகம், பகவானை பற்றியதுதான் ஆன்மீகம். அப்ப அவருடன் இணையும் போதுதான் நம்மளுடைய இயற்கையான அந்த நிலை, ஸ்வரூப நிலையில நாம் இணையும் போது நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஏன்னா இந்த ஜடத்துல கிடைக்கிறதெல்லாம் இன்பம். ஆனா அந்த இன்பம் எப்படிப்பட்டதுன்னா நீர்க்குமிழி மாதிரி, எப்ப அடுத்த செகண்டே வெடிச்சிரும். அது நிலையான இன்பம் கிடையாது. ஆனா பகவான்கிட்ட கிடைக்கிற இன்பமானது நம்மளுக்கு இயற்கையானது, அதுதான் சொரூப நிலை. நாம் அங்கிருந்துதான் வந்தோம். ஆனா திரும்பி அங்க போறதுக்கு நம்மளுக்கு தடம் தெரியல, குழம்பிட்டு இருக்கோம். எங்க போனா இன்பம் கிடைக்கும், எங்க போனா இன்பம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆனந்தம் பகவான் கிட்ட அவருடைய குணத்திற்கு ஒத்த மாதிரி வரும்போது, அவருடன் சேர்ந்து நாம் அவருடைய குணம், அவருடைய லோகம், இதுக்கெல்லாம் திரும்பி போனா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இங்க அவருடைய செயல்களை இங்க நிரந்தரமா விட்டு போறார். நிறைய அவதாரம் பண்றார். அந்த அவதாரங்களை பற்றி நாம திரும்ப திரும்ப பேசி, ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். தூய்மையான ஒன்றை பற்றி நாம் கேட்கும் போது நாமும் தூய்மை அடைகிறோம். எப்படி கங்கை நீர் தூய்மையானது? நீங்க தெரிஞ்சோ தெரியாமல போய் கங்கை நீருக்குள்ள விழுந்துட்டீங்க, கண்டிப்பா தூய்மை அடைவீங்க. உடல் தூய்மையும் கிடைக்கும், மன தூய்மையும் கிடைக்கும். ஆனா தெரிஞ்சோ தெரியாமல போய் ஒரு டிச்சுக்குள்ள விழுந்துட்டீங்க, அது என்ன ஆகும்? உங்களுக்கு நாற்றம், அசுத்தம், மனமும் ரொம்ப பாடுபடும் இல்லைங்களா? டிச்சுல விழுந்துட்டா மனம் இன்பமா இருக்குமா? ஐயோ இப்படி போய் ஒரு அசிங்கத்துல விழுந்துட்டேன்னு மனம் உங்களை படாத பாடுபடுத்தும். அது போலதான் இங்க பகவானை பற்றிய செய்திகளை கேட்கும் போது, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டாலும் கூட அந்த கங்கை நீர் எவ்வாறு உங்களை புனிதப்படுத்துகிறதோ, அது போல தூய்மையானவற்றில் தூய்மையானவரான அந்த பகவான் நம் மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி நம் உணர்வுகளை சுத்தம் பண்ணி நம்மளை தூய்மையாக்கிட்டே இருக்கார். படிப்படியா அந்த ஸ்டேஜ் ஆனது வளர்ந்துட்டே போகுது. பக்தியில ஒருவர் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நாம ஸ்திடப்பிரஜனா இருக்கணும், நிலையான ஒரு முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா பக்திங்கிறது எல்லாருமே சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. பக்திங்கிறதும் கடினம். ஆனா பௌதிக வாழ்க்கை மிக மிக கடினம்.
அப்போ நாம பக்தியில ஈடுபட்டு, ஏன்னா இது வந்து நிரந்தரமானது, ஆனா பௌதிகமானது நிரந்தரமற்றது. அதுக்கு கஷ்டப்படுறதை விட நாம நிரந்தரமான ஒண்ணுக்கு கஷ்டப்படலாம். அடுத்தது பதம் 49. தஸ்மின் பிரசன்னே சகலாசிசாம் பிரபௌ கிம் துர்லபம் தாபிரலம் லவாத்மபிஹி அனன்ய திருஷ்டியா பஜதாம் குகாஷய ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பராம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, யார் படிக்கிறீங்க? மொழிபெயர்ப்பு படிக்கட்டுங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் யாதேனும் தனிப்பட்ட ஒருவனிடத்து மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் அவன் அடைய முடியாது என்பது எதுவும் இல்லை. உன்னதமான பேரு பெறுவதினால் ஒருவன் மற்றவை எல்லாம் முக்கியமற்றவன என்பதை உணர்ந்து கொள்கிறான். உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவான் அருளினால் உயர்ந்த நிறைவான நிலையை எய்துகிறான். பொருளுரை. பகவத்கீதையில் 10.10 கூறப்பட்டிருக்கிறது. பகவான் தனது தூய பக்தர்களுக்கு அறிவாற்றலை அளிக்கிறார். அதன் மூலம் அவர்களுக்கு உயர்ந்த நிறைவான நிலையை பெறுவர் என்று பகவான் முழுமுதற் கடவுளை அடைவதற்கு தேவையான அனைத்து ஞானங்களையும் அளிக்கிறார் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அத்தூய பக்தனுக்கு பகவானின் தொண்டினை தவிர வேறு பெறுதற்கரியது என்று எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் தொண்டாற்றும் பொழுது ஒருவனுக்கு தோல்வி என்பதே இல்லை. ஏனெனில் அவனது வளர்ச்சிக்குரிய பொறுப்பினை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். பகவான் அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருப்பதனால் அவர் பக்தனின் நோக்கம் என்ன என்பதை நன்கறிந்து அவன் எல்லாவற்றையும் அடைவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். அதாவது உலகில் நன்மைகளை அடைய வேண்டும் என்று விரும்பும் போலி பக்தன் உயர்ந்த நிறைவான நிலையினை அடைய முடியாது. ஏனென்றால் அவன் நோக்கம் என்ன என்பதை பகவான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். தனது நோக்கத்தில் ஒருவனை நேர்மையானவனாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் பகவான் அவனுக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப யாரேனும் ஒருவன் தனிப்பட்ட ஒருவன் எடுத்து மகிழ்ச்சி அடைகிறான் என்றால், பகவான் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது. ஏன்னா பௌதிகமாகவும் கிடைக்கும், ஆன்மீகமாகவும் பகவானோட அருள் கிடைக்கும். நம்ம பகவத்கீதை 9.22 நம்ம ஒரு ஸ்லோகம் பாக்குறோம். அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏஜனாம் பரியுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அந்த வகாம்யகம் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம கவனிக்கணும். நான் அளிக்கின்றேன். என்ன அளிக்கிறாரு? க்ஷேமம். நம்மளோட க்ஷேமத்தை அவர் பாத்துக்கிறார். க்ஷேமம்னா என்ன? பாதுகாப்பு. அப்ப யார் ஒருவர் பகவானிடம் பக்தி செய்து நித்தியமாக அவரை வழிபடும் போது அவர்கள்ட்ட இருக்கிறதையும் காக்கின்றேன், அவர்களுக்கு வேண்டியவற்றையும் அளிக்கின்றேன். அப்ப பௌதிகமா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் நிறைவேற்றுவார். இதற்கு நாம வந்து ஒரு பாஸ்ட் டைம் பார்த்திருக்கோம். ஒரு அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு பக்தன், இந்த அர்ஜுனன் கிடையாது, பகவத்கீதையில வர அர்ஜுனன். அந்த பக்தன் வந்து ரொம்ப பகவானிடம் அளப்பரிய பக்தி. டெய்லி பகவத்கீதை படிப்பார். ஏன்னா பகவத்கீதை டெய்லி பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பகவானுடைய மலர் சொற்கள் அதெல்லாம். பகவத்கீதை டெய்லியும் பாராயணம் பண்ணுவார். அப்படி பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு ஒரு நாள் இந்த ஸ்லோகம் படிச்சார். வேண்டியவற்றை கொடுத்து நான் இருப்பவற்றையும் காக்கின்றேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கோ வறுமையோ வறுமை. அவர் வந்து டெய்லி நித்தியமா தினம் அவர் வந்து போய் பவதி பிக்ஷா தேகி அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயும் பிக்ஷை எடுத்து அதன் மூலமா தான் அவர் வந்து அரை வயிறு நிரப்புவார். ஏன்னா ஒரு பிராமணனுடைய இதே அதுதானே. அப்போ இவர் வந்து அன்னைக்கு பிக்ஷை எடுக்க போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து யாருமே இவருக்கு பிக்ஷை கொடுக்கல. அவருக்கும் பயங்கர பசி. அவரு பசியை கூட பொறுத்துக்குவார். ஆனா மனைவியோட பசி, குழந்தைங்க கிடையாது. ஆனா மனைவி வந்து ரொம்ப துவண்டு போயிடுறாங்க, துன்பப்படுறாங்க, அவங்கள கண்ணுல பார்க்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை அவர் படிக்கும் போது அதை குறிச்சு வைக்கிறார். என்ன இவர் கொடுக்குறாரு? இவர் என்ன டைரக்டா கொண்டு வந்து கொடுக்கவா போறாரு?
அப்படின்னு அதை மார்க் பண்ணிட்டு சிவப்பு குறியீடு ஒண்ணு போட்டு வச்சுட்டு இது தப்பு, ஏன் இப்படி சொல்லி வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்டு போட்டு வச்சுட்டு போறார். குளிக்கிறதுக்காக குளக்கரைக்கு போறார். அப்போ அந்த இடத்துல 2 சிறுவர்கள், ஒருத்தர் வந்து கருப்பா இருக்கார், இன்னொருத்தர் வந்து நல்லா சிவப்பா ஜெய்சாண்டிக்கா இருக்காங்க. 2 பேரும் வந்து நிறைய அரிசி, பருப்பு, புளி, என்னென்ன சாமானங்கள் வேணுமோ, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து முட்டை முட்டையா கொண்டு வந்து சுமந்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த அவங்க அந்த அர்ஜுனன் அவரோட அந்த பிரம்மச்சரியோட ஒய்ஃப் சொல்றாங்க, யாரு நீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க குரு இவருதான், இவர் எங்களுக்கு கொடுத்து அனுப்புனாரு. இல்லையே, அவர் இப்பதானே போனாரு. இல்ல எங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு, கடையில வாங்கி நாங்க இப்பதான் கொண்டு வரோம் அப்படின்னு. என்ன இந்த சின்ன பிள்ளைங்க முதுகுல இவ்வளவு பொருளை போட்டு சுமந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு, இவருக்கு ஒரு கருணையே கிடையாதா பாவம் அப்படிங்கும்போது, இது மட்டுமா பாருங்க, எங்க முதுகுல பாருங்க அடிச்சு என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க முதுகுல பார்த்தா இன்டு அப்படின்னு மார்க் போட்டிருக்குது. அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, என்னுடைய கணவர் இப்படிப்பட்டவர் கிடையாதே, ரொம்ப சாது தானே அவரு, ஒரு சாதுவோட அடையாளம் உங்களுக்கு தெரியும். திதிக்ஸ்வ கார்ணிகாக சுக்ருதா சர்வ தேகினாம் அஜாத சத்ரவக சாதவாக சாந்தாக சாது பூசனாக, இப்படி நற்குணங்கள் கொண்டவராச்சே, அவர் எப்படி இப்படி அடிச்சாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இருங்க, உங்களுக்கு நான் இப்ப சமைச்சு கொடுக்குறேன், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நாங்க போகணும் அப்படின்ட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கணவர் திரும்பி வர்றார். வந்துட்டு வீட்டுல வந்து நல்ல கமகமான பாயாசம், வடை அப்படியே மனமா இருக்கு. ஏன்னா பசியோட இருக்கிறவங்களுக்கு அந்த சாதம் அப்படியே மனம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் விட அதிகமான இன்பத்தை தரும் இல்லையா. அப்ப அவர் என்னது இன்னைக்கு பிரசாதம் எல்லாம் ஹோஹோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி மனைவியை பார்த்து கேட்கிறார். இப்ப மனைவி சொல்றாங்க, நீங்க தானே அனுப்பிச்சு வச்சீங்க, இவ்வளவு சாமான்களை வாங்கி தந்து 2 சீடர்களை அனுப்பிச்சு விட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நான் அப்படி யாருகிட்டையும் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் பாருங்க, அவங்கதான் கொண்டு வந்தாங்க, நீங்க கூட அவங்க முதுகுல அப்படியே அடிச்சிருக்கீங்க, அது செவந்து போய் பெருக்கல் குறி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருக்கு ஞாபகம் வருது, பெருக்கல் குறியா, இது நான் காலையில பகவத்கீதையில போட்டு வச்சேன் 9.22 ஸ்லோகத்துல அப்படின்னு சொல்லி அந்த நோட் எடுத்து பாக்குறார். அந்த பெருக்கல் குறியை காணோம். அப்போ பகவான் மேல சந்தேகப்பட்டேன்ல நானு, அவரா கொண்டு வந்து கொடுக்க போறாருன்னு சொல்லி அவர் பாரு, 2 கிருஷ்ண பலராமர் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. சோ பகவான் வந்து பௌதிகமா சிலப்பெல்லாம் நம்ம நினைப்போம், பக்தியில உயர்ந்த நிலைக்கு போகும்போது பகவான் எல்லாம் புடுங்கிக்குவாரு, அதன் மூலமா பக்தன் தன்னை நோக்கி திருப்புவார் அப்படிங்கிறது. ஆனா அந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாருங்க, நாம பக்தியில என்னுடையது, இந்த சொத்தெல்லாம் என்னுடையது அப்படின்னு நாம கர்வம் எப்போ இருக்கோ அப்ப அது வந்து தடங்களா இருக்கும்போது மட்டும்தான் அவர் பறிக்கின்றார். சோ இந்த சொத்து என்னுடையது கிடையாது, எல்லாமே பகவானுடையது. இப்ப பகவான் வந்து தற்போதைய பிறவியில எனக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கிறார், இது வந்து நிரந்தரமா கிடையாது, எதுவுமே என்னுடையது இல்லை அப்படின்னு ஒருவன் வந்து பக்குவப்படும் போது அதை வந்து அவர் பிடுங்கிறது கிடையாது. அப்போ இல்லாம இருக்கிற பக்தர்களுக்கும் அதை தந்து அவர் காத்து அருள்பாலிக்கிறார். யோகக்ஷேமம் வகாமியகம். சோ இது வந்து பக்தர்கள் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க கூடாது அந்த வேர்டிங்ஸ. எப்பவுமே நாம படிப்போம், பக்தர்களிடம் இருப்பதை பறித்துக் கொள்கிறார், அதன் மூலமா தன்னை நோக்கி அவர் அவங்க முகத்தை திருப்ப வைக்கிறார். இது வந்து எல்லா பக்தர்களுக்கும் கிடையாது. there are so many varieties of பக்தர். அது வந்து பல படிகள் இருக்கு, ஒவ்வொரு படியில ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இப்ப என்ன போல நீங்க இல்ல, உங்களை போல நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நிலை படிகள்ல இருக்கும். அது வந்து 1000 படிகள் 1,00,000 படிகள் கூட இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ரியாக்ட் பண்ணுவார். சோ இது வந்து ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு அதே மாதிரி நடக்கும், அப்ப பக்தனானா எல்லாம் பிடிக்குவாரு அப்படின்னு ஒரே மாதிரி நினைக்க கூடாது. எப்படி வந்து டாக்டர் ஒரே டேப்லெட் எல்லாருக்கும் தரமாட்டார் இல்லையா. இப்ப டாக்டர்கிட்ட போனா ஆயிரக்கணக்கான பேஷண்ட் வராங்க. இப்ப ஆயிரக்கணக்கானவங்களுக்கு பலவித மருந்துகள் இருக்கு. கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சர் மருந்து தருவார், இதே வயிற்று வலிக்கு வரவங்களுக்கு வேற மருந்து, காய்ச்சலுக்கு வரவங்களுக்கு, சாதாரண காய்ச்சலுக்கு வரவங்களுக்கு வேற மருந்து, வைரல் காய்ச்சல் வரவங்களுக்கு வேற மருந்து. இதே வந்து காய்ச்சல்லயே எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு. சோ
மருந்து வேற வேற மருந்து தர்ற மாதிரி பகவான் வேற வேற ட்ரீட்மெண்ட் வேற வேற பக்தர்களுக்கு தருவார். அப்போ அடக்கத்துடன் இருக்கிற பக்தர்களுக்கு அவர் பௌதிகமாகவும் கொடுக்கின்றார். ஏன்னா அந்த செல்வத்தை வச்சு அவன் நல்லதுதான் பண்ணுவான், பக்திக்கு உபயோகமா பண்ணுவான். அப்படி பக்திக்கு உபயோகமா பண்ற, ஏன்னா பக்தியை அவன் இன்னும் வளர்ப்பான். அதன் மூலமா நிறைய பேருக்கு அதை வச்சு பிரசாதம் கொடுப்பான். அதன் மூலமா சில பிரபுபாதர் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுவான். இப்படி எத்தனையோ பக்தி சேவைகள் செய்பவனுக்கு அவர் கண்டிப்பா அவன் பணக்காரரா இருந்து ஒரு பக்தி பண்ற மாதிரியும் வாய்ப்பு கொடுப்பார். இப்படி பல விதங்கள் இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 50. கோணாமலோகே புருஷார்த்த ஷாரவித் புராகதானாம் பகவத் கதா சூதாம் ஆபீய கர்ணாஞ்சலிபிர் பவாபகம் அஹோ விரஜத் ஏத வினா நரேதரம். மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரைவங்க தெய்வத்திர ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு ஜெய். மனிதனை தவிர வேறு யார் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் தனது வாழ்வின் இறுதி லட்சியத்தில் விருப்பமில்லையா இருப்பார். ஒருவனை உலகியல் துன்பங்களிலிருந்து விடுதலைக்கு முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றி விவரிக்கும் அவரது அமிர்தம் போன்ற சரீரத்தினை பருவதற்கு யாரோ மறுத்தல் கூடும். ஒருமுறை முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றிய சரிதமானது பொங்கி வரும் அமிர்தம் போன்றது. மனித இனத்தில் பிறக்காத ஒருவனை அந்த அமிர்தத்தினை பருக மறுத்தல் கூடும். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டானது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் உயர்ந்த லட்சியமாக இருக்கிறது. மேலும் இப்பக்தி தொண்டானது முழுமுதற் கடவுள் உன்னத செயல்களை பற்றி கேட்பதில் இருந்தே தொடங்குகிறது. ஒரு மிருகம் அல்லது கிட்டத்தட்ட மிருகத்தின் தன்மையை ஒத்திருக்கும் மனிதன் மட்டுமே பகவானை பற்றிய மிக உயர்ந்த செய்தினை கேட்கும் விருப்பமில்லாது இருக்க முடியும். எத்தனையோ கதைகளும் சரித்திர நூல்களும் இருக்கின்றன. ஆனால் முழுமுதற் கடவுளை பற்றிய சரித்திரங்களையும் சரிதங்களையும் தவிர மற்றவை அவனது உலகில் துன்பத்தினை குறைக்கும் திறனற்றவே ஆகும். ஆகையினால் உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற தீவிர ஆர்வம் கொண்டவன் முழுமுதற் கடவுளின் உன்னத செயல்களை பற்றி பேசவும் கேட்கவும் வேண்டும். இவ்வாறு இல்லையில் அவன் மனிதர் அல்லாதவரோடு மட்டுமே ஒப்பிடத்தக்கவன் ஆவான். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டத்தின் பகவான் வரகாரின் தோற்றம் என்னும் தலைப்பை கொண்ட 13வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ மனிதனை தவிர வேறு யார் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் தனது வாழ்வின் இறுதி லட்சியத்தில் விருப்பமில்லை என்று இருப்பான். அப்போ இறுதி லட்சியம் என்ன? பகவானின் லோகத்திற்கு நாம எல்லாம் திரும்பி செல்லணும். பேக் டு காடட். அப்போ ஒருவனை உலகில் துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்கும் முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றி அவரது அமிர்தம் போன்ற சரித்தினை காதால் பருகுவதற்கு யாரால் மறுக்கக்கூடும்? அப்ப நம்மளுக்கு எல்லாமே இங்க பௌதிக நோய். அப்படி மறுக்கிறவங்களுக்கு பௌதிக நோய் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா மஞ்சக்காமாலை வந்தவனுக்கு என்னதான் கரும்புச்சாறு கொடுத்தாலும், கரும்புச்சாறு அப்படின்னா சுவையானது, யாரால அதை மறுக்க முடியாது. கரும்புச்சாறு இனிமையா இருக்கும். ஆனா மஞ்சக்காமாலை இருக்கிறவனுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அது கசப்பா இருக்கும். ஆனா இதைவே அந்த நோய் தெளிய மஞ்சக்காமாலை நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க, கூடவே கரும்பு சாறு கொடுக்குறாங்க. அப்ப கரும்பு சாறு கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்க, நல்லா இனிப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவனுக்கு அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா தெளியுது. அப்போ ஆரம்பத்துல பகவானுடைய உத்தம ஸ்லோக வார்த்தைகளை நம்ம அந்த உத்தம ஸ்லோகா அப்படின்னு அந்த உத்தம ஸ்லோகங்களால் வர்ணிக்கப்படும் அந்த உத்தமரை பற்றிய செய்திகள் ஒருவனுக்கு திகட்டக்கூடும். ஆனா இது அமிர்தம் போன்றது, என்றும் திகட்டாதது. எப்போ அவன் மேல மேல வளர வளர தூய பக்தன் ஆகும் போது எப்பொழுதும் பகவானை பற்றிய செய்திகளை சுண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தன அப்படின்னு சொல்லி கிருதி அந்த ஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம். ஹரே கிருஷ்ணா. மியூட் பண்ணிக்கோங்க சந்திரா மாதாஜி. அப்போ பகவான் இதயத்துல பரமாத்மாவா இருக்கார். அவர் உண்மையான பக்தர்களை ஆதரிக்கிறார். அப்ப பகவானை பற்றி முறையாக கேட்பது பாடுவது பற்றி ஆர்வத்தை வளர்த்து கொண்டுள்ள பக்தர்கள் இதயத்துல பகவான் பரமாத்மாவா இருந்து அந்த பௌதிக ஆசைகளை அவனை அகற்றிவிட செய்கிறார். ஏன்னா இதுதான் முக்தி. பௌதிக ஆசைகளை அகற்றும் போது முக்தி தானாக கைவரப் பெறுகின்றது.
அப்ப என்ன பண்ணணும்? எப்போ ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண அப்படின்ற நிலைக்கு நாம உயர வேண்டும். எப்பொழுதும் பகவானை பற்றிய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நாம எல்லாமே பௌதீகமா பாக்குற இதுலதான் இருந்தோம். எதை பண்ணினா என்ன கிடைக்கும். சோ வெளிப்புற பார்வைக்கு நாம் எல்லாமே அதுலதான் மயக்கமுற்று இருந்தோம். வெளிப்புற பார்வையோட மயக்கத்துல இந்த உலகம் உண்மை, இந்த உடல் உண்மை, அந்த உடல் அழகா இருக்கு, அந்த உடலுடன் நாம இணைஞ்சா இன்பம் கிடைக்கும், இப்படி வெளிப்புற பார்வையிலேயே எல்லாமே எதை செஞ்சா எந்த பொருளை வாங்கலாம். ஆனா நம்ம சூட்சுமமா பார்க்க நாம ரொம்ப காலமா தவறிட்டோம். ஆனா இப்பதான் சூட்சுமமாக உள்ள என்ட்ராகிறோம். ஏன்னா வெளிப்புற பார்வைங்கிறத விட சூட்சுமமான ஞான பார்வை, ஞான சக்ஷு அதிக வலிமை வாய்ந்தது. ஆனா வலிமை இல்லாத ஒன்றுல போய் நாம ஒர்த்லெஸ், மதிப்பில்லாத பொருட்கள்ல நாம ஈடுபட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் மதிப்புள்ள ஒன்றின் மீது நம்ம கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலதான் நாம தஸ்மா தேகேன மனசா பகவான் சாஸ்வதாம் பதி ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யச. இந்த ஸ்ரோத்தவ்ய அப்படிங்கிற வார்த்தை பாகவத ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸ்ருண்வதாம் அப்படின்னு, ஸ்ருண்வதாம் கேட்டுக்கொண்டே இருப்பது, செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பது. ஸ்ரோத்தவ்ய அப்படின்னால கேட்கப்பட வேண்டும் அப்படின்ற மீனிங் வரும். அப்போ அந்த வாசுதேவ கதா ருச்சி, அப்ப வாசுதேவரை பற்றிய கதைகள் எவ்வளவு ருச்சியா இருக்கும் அப்படின்னா பக்தனுக்கு அது அமிர்தம் போன்ற சுவை. ஏன்னா அது காதுகளால், வாயிலால தான் அமிர்தம் சாப்பிடுவோம்னு நாம நினைக்கிறோம். ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? காதுகளால் அமிர்தத்தை பருகுவார்கள். அது எப்படி? நேரடியா ஹிருதயத்துக்குள் அது ஆழமாக பதிகின்றது. இப்போ பௌதிக நோய், அந்த மஞ்சக்காமலை நோய் போச்சுன்னா என்ன பண்ணும்? கரும்பு ஜூஸ் இனிக்க ஆரம்பிக்கும். அது போல நம்மளுக்கு அந்த பௌதிக பற்றுக்களிலிருந்து நம்மளை அகற்றும் போது பகவானை பற்றிய செய்திகளில் ருச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ருச்சிங்கிறது பிரேமை நிலைக்கு நம்மள கொண்டு போகும். படிப்படியான நிலைகள் அப்படியே மேம்பட்டுட்டே வரும். அதனாலதான் நம்ம 1வது காண்டத்திலேயே பாக்குறோம். இதம் பாகவத நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி அப்படின்னு. ஏன்னா இந்த இலக்கியம், பகவான் இலக்கிய அவதாரமா இருக்கார். அந்த இலக்கிய அவதாரமாக அந்த பகவானை பற்றிய வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட அந்த இலக்கிய அவதாரத்தை நம்ம பேச பேச என்னாகும்? நம்மளுக்கு பேரின்பம் கிடைக்கும். ஏன்னா அதுதான் பரிபூர்ணமானது. பூரணம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம முதல்லயே படிச்சிருக்கோம். பூர்ணம் மத பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னா, அப்போ நாம பரிபூர்ணமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்வரூப நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம், மாறியுள்ளோம். அப்பதான் நம்மளுக்கு அந்த சத்து சித்து ஆனந்தம் எல்லாம் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். தன்னை உணரும் அந்த நிலைக்கு வருவோம். நான் உடல் அல்ல, ஆத்மா. இந்த ஆத்மா பகவானுடைய அங்கத்துணுக்கு. அப்ப பகவானுக்கு சேவை செய்தால்தான் அந்த ஆத்மாக்கு இன்பம் கிடைக்கும். அவருக்கு சேவை செய்யாம நான் எந்த பௌதிக செயலை செய்தாலும் எனக்கு இன்பம் கிடைக்காது அப்படின்னு பக்தர்களுடைய சங்கம், நம்ம இதயம் துடிக்கும். பக்தர்களோட சங்கத்திற்காக இதயம் துடிக்கும். அப்ப அந்த சங்கத்துல இன்பம் கிடைக்கும். பௌதிக மற்ற பௌதீகத்துல எத்தனைதான் ஈடுபாடு இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு பற்ற அறுத்துருவோம். எப்படி ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு முற்றிய நிலையில் அந்த செடியிலிருந்து தானாக விடுபடுகிறதோ அது போல நம்ம யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம். நீ இந்த சீலை எடுக்காத, நீ இதை பத்தி பேசாத, இதை பத்தி செய்யாத. ஏன்னா பக்தர்களுக்கு நற்குணங்கள் தானாக தேடி வருகின்றது. யஸ்யாசிர் பக்திர் பகவதி அகிஞ்சன. அகிஞ்சன அப்படின்னா ஏதுமற்றவன் என்ற நிலைக்கு நாம வர்றோம். என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் பகவானுடையவன், இந்த ஆத்மா பகவானுக்குரியது. அப்ப ஆத்மாவே பகவானுக்குரியதுங்கிறப்ப உடலை பத்தி என்ன நினைக்க போறோம் நாம? ஏன்னா உடல் தளத்திலிருந்து உள்ள ஆத்ம நிலைக்கு போனவங்க அந்த ஆத்ம சமர்ப்பணம், ஆத்ம நிவேதனம், அந்த கடைசி நிலைக்கு வந்துடுறாங்க. அடுத்தது அத்தியாயம் 14க்கு போக போறோம். திதி என்னும் நங்கை மாலையில் கருவுறுதல். இதை யாரெல்லாம் கன்சீவாக உங்க குடும்பத்துல
ஒரு மருமகளோ மகளோ யாரெல்லாம் கன்சீவ் ஆகுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா இந்த கதையை சொல்லணும். அதனால கவனமா இதை கேளுங்க. ஏன்னா பெரியவங்க எல்லாம் கேட்டு உங்க வாரிசுகளுக்கு சொன்னா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உங்க குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்ல ஒரு நிலையில வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் முக்கியமானது. திதி எனும் நங்கை மாலையில் கருவுறுதல். பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச நிசம்ய கௌஷார வினோ பவர்நிதாம் ஹரே கதாம் காரண சுகராத்மனः புனஷ பப்ரச்ச தம் உத்யதாஞ்சலிர் ந சாதித்ருத்தோ விதுரோ திருத விரதः. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ண. படிக்கிறேன் படிங்க மாதாஜி. ம், மொழிபெயர்ப்பு. படிங்க. சுகதேவ கோசாமி கூறினார், பகவான் வராகரின் அவதாரத்தினை மாமுனிவர் மைத்ரேயரிடமிருந்து கேட்ட பின்னர் உயர்ந்த விரதம் மேற்கொண்டிருக்கும் விதுரர் அத்துடன் திருப்தி அடைவராக. கூப்பிய கரங்களுடன் மைத்ரேய முனிவரிடம் பகவான் உன்னத செயல்களை மேலும் கூறி அருளுமாறு வேண்டினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப மைத்ரேயர் முனிவர்கிட்ட விதுரர் மறுபடியும் கேக்குறார், உயர்ந்த விரதம் அப்படிங்கிறத பத்தியும் அந்த பகவானின் உன்னத செய்திகளை மறுபடியும் சொல்ற மாதிரி. ஏன்னா பக்தர்களுக்கு பகவானை பற்றிய செய்திகள் மேலும் ஆர்வம் குட்டிக் கொண்டே இருக்கும். அவர் எப்படி பண்ணினார், எத்தனை சக்திகள் உடையவர், அதை எப்படி தோற்றுவித்தார், இது எப்படி அப்ப பகவானோட பக்தர்கள் இதையெல்லாம் எப்படி சாதிச்சாங்க, எப்படி அனுகிரகம் கிடைச்சது இப்படின்னு அவருக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு இங்க விதுரர். எப்படி பரிஷித் மகாராஜா இங்க சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்டுட்டு இருக்காரோ, அப்போ இது சுகதேவ கோஸ்வாமி எங்க இருந்து கேட்டார், வியாசர் இருந்து கேட்கிறார். இப்படி ஒருத்தரும் அந்த பரம்பரா வழியில இருந்து கேட்டு கேட்டு பகவானை பற்றிய செய்திகள் நம்மளுக்கு இப்ப பாகவதமா வந்திருக்கு. பாகவதமா நாம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ள இன்னும் இந்த மாதிரி கேள்விகள் வரல. இன்னும் ஆர்வம் எப்படி இருக்கு நம்மளுக்கு, 1 மணி நேரம் முடிஞ்சுதா க்ளோஸ் பண்ணிடுறோம். 1 மணி நேரத்துக்கு மேல போனா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் குறைஞ்சு 2 மணி நேரம்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஆர்வம் இருக்கு. ஆனா 7 நாட்களும் பரிஷித் மகாராஜா தன்னை தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பு கொத்து அப்படின்னு தெரிஞ்சு கூட அதை பற்றிய நினைவே இல்லாம, ஏன்னா நம்மளால 7 நாட்கள்ல மரணம் வருது அப்படின்னா அப்பா 7 நாட்கள்ல எவ்வளவு ஒரு மனப்போராட்டத்துல இருப்போம். ஐயோ மரணம் வருது, நான் எல்லாரையும் விட்டுட்டு போக போறேன், எல்லாரையும் போய் பார்க்கணும், அங்க போகணும் இங்க போகணும் ஓடுவோம். ஆனா இங்க பரிஷித் மகாராஜா எது மேன்மையான செயல் அப்படின்னு சொல்லி அவர் நாட்டை துறந்து, தனது மக்களை துறந்து, அவர் தன்னுடைய செல்வத்தை துறந்து, மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் துறந்து ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு காட்டை நோக்கி வந்துட்டு அவர் பரிஷித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து பகவானை பற்றிய இந்த செய்திகளை பாகவதத்தை அவர் கேட்டுட்டு இருக்கார். ஏன்னா பாகவதம் ஒன்றே நம்மளுக்கு பகவானிடம் செல்ல போதுமானது. ஏன்னா பகவானே பாகவதமா அவதாரம் பண்ணியிருக்கார். பதம் 2. விதுர உவாச்ச தேனைவ தூ முனி சிரேஷ்ட ஹரிணா யக்ஞமூர்த்தினா ஆதிதைத்யோ ஹிரண்யாக்ஷோ ஹத இதி அனுஷ்ரும. படிக்கிறேன். ஸ்ரீ விதுரர் கூறினார், ஓ மாமுனிவரே, ஆதி அசுரனான இரண்யாட்சன் வேள்விகளின் வடிவமாகவும் முழுமுதல் கடவுளையாக பகவான் வராகரால் கொல்லப்பட்டான் என்பதை நான் சீட பரம்பரையின் வாயிலாக கேட்டிருக்கிறேன். பொருளுரை. முன்னரே கூறியுள்ளபடி வராக அவதாரமானது சுவயம்புவ கல்பம் மற்றும் சாசூஷ கல்பம் போன்ற 2லும் எடுக்கப்பட்டது. 2 கல்பங்களிலும் பகவான் வராகமாக அவதரித்தார். ஆனால் சுயம்புவ கல்பத்தில் எடுத்த வராக அவதாரமே பிரபஞ்ச வெற்றத்திலிருந்து பூமியை வெளியே எடுத்தவர் ஆவார். சாசூஷ கல்பத்தில் எடுத்த வராக அவதாரமே முதல் அசுரனான இரண்யாட்சனை கொன்றவர். அவர் சுயம்பு கல்பத்தில் அவர் வெண்மை நிறமாகவும் சாசுசு கல்பத்தில் அவர் சிவப்பு நிறமாகவும் இருந்தார். விதுரர் 2ல் ஒரு அவதாரத்தினை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கிறார். ஆகையினால் இப்போது மற்றொன்றை பற்றி கேட்க விரும்புவர். மேலே குறிப்பிட்டிருக்கும் 2 வராக அவதாரங்களையும் எடுத்தவர் முழுமுதல் கடவுள் ஒருவரே ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் 2 நேரத்துல வராக அவதாரம் எடுத்திருக்கார். இப்ப பிரம்மாவோட ஒரு பகல் பொழுதுல பகவான் அவதாரம் எடுக்கிறார் ஒரு தடவை. அப்படி இவர் ஒரு கல்பத்துல, ஒரு கல்பம்னா பிரம்மாவுடைய சதுர்யுகம்
அந்த சதுர்யுகங்கள் வந்து 1000ஆல பெருக்கப்படும் போது ஒரு கல்பம், அது ஒரு இரவு, இன்னொன்னு வந்து ஒரு பகல். இப்படி கல்பம் மாறி மாறி வருது. இப்படி அவர் எப்படி ஒரு பகல் ஒரு இரவு அப்படின்னா 365 நாட்களுக்கு 365 கல்பம் ஒரு பகல் பொழுதுல, 365 கல்பம் இரவு பொழுதுல, அப்படி பல கோடி பல மில்லியன் ஆண்டுகள் அவருடைய ஆயுட்காலம். அப்போ ஒரு கல்பத்துல வந்து அவர் ஒரு வராக அவதாரம் எடுக்கிறார். அது வந்து மனு, எந்த மனுனா ஃபர்ஸ்ட் ஸ்வயம்பு மனு, அவர் தான் முதல் மனு. ஸ்வயம்பு மனு காலத்துல இருக்கிற கல்பத்துலதான் அவர் வந்து வெள்ளை நிறத்துல வர்றார். அப்ப சாக்ஷுஷ மனு அது வந்து நீல நிறத்துல, சாக்ஷுஷ மனுவோட இதுல எடுத்த வராகம் அவதாரம் அதுல நீல நிறத்துல வர்றார். இப்படி அவர் 2 அவதாரம். ஆனா ஒரு அவதாரத்தை பத்தி தான் அப்ப கேட்டிருக்கார், இன்னொரு அவதாரத்தை பத்தி இனிமே கேட்க போறார். இதோட முடிச்சுக்கலாங்க. பதம் 3 நாளைக்கு படிக்கலாம்.